because we are kings and our words matter. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோர பயங்கர காற்றடித்தும் கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். வறட்சி மிகுந்த காலத்திலும் பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தர்தாம் நிற்பதால் அசைந்திடான். பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தர்தாம் நிற்பதால் அசைந்திடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றே ஏகி பறந்தோடும் பக்தரோடே சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே ஜெய கம்பீரமே உனக்குண்டே. சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே ஜெய கம்பீரமே உனக்குண்டே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். அங்கே அநேக வாசஸ்தலங்கள் அன்பின் பிதா வீட்டில் ஜொலிக்குதே. நேர்த்தியான இடங்களிலும் தான் நேர்த்திய பங்கு கிடைத்திடுமே. நேர்த்தியான இடங்களிலும் தான் நேர்த்திய பங்கு கிடைத்திடுமே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார்.
இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இம்மட்டும் காத்துன்னை நடத்துவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாம் அனைவரும் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். ஏராளமான மக்கள் இங்கே இல்லாதவர்கள் நம்மோடு தொலைக்காட்சியின் மூலமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியும் நினைக்கிறேன். இங்கே இந்தியா தேசத்திலும் சில இடங்கள் அப்படியே லைவாக வருது. அது மட்டும் இல்லாமல் கிழக்கத்திய நாடுகளில் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளிலும் லைவாக வருது நம்முடைய ஆராதனை. இந்த ஆராதனை அடுத்த ஆராதனை ஐரோப்பாவில் வாழும் தமிழர்கள் மத்தியில் வர்ற சேனலில் வருது. எல்லா இடங்கள்லேருந்து ஜனங்க வாட்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏராளமான பேர் இணையதளத்தின் மூலமாக அமெரிக்கா, கனடா போன்ற இடங்கள்லேருந்தெல்லாம் பார்க்கிறார்கள். ஏராளமான பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லாமே நம்ம சர்ச்சை சேர்ந்தவங்க மாதிரி தான். அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க சிலர் சபைக்கு போக முடியாத இடங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாடுகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் சபை எழுதுகிறாங்க. அப்படி தான் இதுதான் இது. நாங்கள் உட்காந்து பார்க்குறோம். இதை அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நாம் இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இனிமேலும் காக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ்க்கையில் சில காரியங்கள் சரியாக போகாதபடி பிரச்சனையாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ரீவைண்ட் பட்டன் கொடுத்துருக்காரு கடவுள் நம்ம மைண்டில், இல்லையா? அழுத்தி பார்க்கணும் கொஞ்சம் பின்னால் எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், கடவுள் எவ்வளவு அருமையாக நம்மளை நடத்தி இருக்கிறாரு, எப்படி காப்பாற்றி இருக்கிறாரு, எப்படி இந்நாள் வரைக்கும் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு, எப்போ ஏற்பட்டதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நம்ம எத்தனை பேர் சொல்கிறீங்க? நிறைய தாண்டி வந்தாச்சுங்க. ஆறுகளை கடந்துட்டோம். அக்னியிலேருந்து கூட தப்பி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அக்னி போன்ற சோதனையிலேருந்து கூட தப்பி வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். வருஷ கடைசி கொண்டாந்துட்டார். கடைசி மாதம் வந்தாச்சு. எத்தனை வருஷம் நம்மளோட இருந்திருக்கிறார். நான் யோசித்து பார்க்குறேன், எப்படி ஆரம்பித்தேன், எங்கே இருந்தேன், எப்படி இருந்தேன். ஆரம்பிக்கிற காலத்தில் எனக்கு ஒரே பயம். வாழ்க்கை எப்படி, என்ன பண்ண போகிறோமோ, ஏது பண்ண போகிறோமோ, எப்படி இருக்குமோன்னு. ஆனால் கடவுள் எவ்வளோ அற்புதமாக நடத்தி இருக்கிறார்ன்றதை எண்ணி பாருங்கள். சோர்வு, மனசோர்வு உண்டாகும் போதெல்லாம் அதை யோசித்து பார்க்குறேன். கடவுள் எவ்வளோ நல்ல அருமையாக நடத்தியிருக்கிறார். நம்மளை எவ்வளோ அற்புதமாக, நம்மளை அதிசயமாக காரியங்களை செய்திருக்கிறார். நான் நினச்சதுக்கு மேலே கடவுள் எனக்கு செஞ்சுருக்கிறார். நான் கேட்டுக்கொண்டதுக்கு மேலே செஞ்சுருக்கிறார். குறையே இல்லை. கடவுள் அற்புதமாக எல்லாத்தையும் நடத்தியிருக்கிறார். இனிமேலும் நடத்துவார்னு தான் எனக்கு நம்பிக்கை. ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்பிக்கை உள்ள உண்டாகுது. அந்த நம்பிக்கை உண்டாகிறதுக்கு தான் ரீவைண்ட் பண்ண சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ரீவைண்ட் பட்டன் இருக்கிறதே தெரியாது. ரீவைண்ட் பண்ணுறதே இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. நிறைய பேர் மறந்துடுறாங்க.
அதான் ரீவைண்ட் பண்ணணும். தெரியும், ஞாபகம் வைக்கணும், மனதில் வைக்கணும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மனதில் வச்சா ஸ்தோத்திரம் வந்துடும், துதி வந்துடும், தெம்பு வந்துடும், விசுவாசம் வந்துடும், நம்பிக்கை வந்துடும். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. எல்லாரும் ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. வாழும் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சு கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். வாழும் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சு கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள்
ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள். துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள். துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. நீரே கிறிஸ்தேசு, நீரே கர்த்தர், நீரே மாயேகோவாயன் தேவா. நீர் எல்லாரும் பாடுவோம். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வா,
நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாகினே. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், என் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேலே அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் உள்ளங்களையும் கரங்களையும் உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம் போதும். வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. சிருஷ்டிப்பிலே எல்லாம் அவரால் தான் உண்டாச்சான், அவர் இல்லாமல் ஒன்றும் உண்டாகலை. இந்த புதிய சிருஷ்டிப்பு தான் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு வேண்டிய எல்லாம் அவரால் தான் உண்டாயிருக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான அத்தனையும் அவராலே அன்றி ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். மெய்யாகவே எங்கள் உள்ளம் நன்றியால் பொங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் மூலமாக
எல்லாவற்றையும் எங்களுக்காக உண்டு பண்ணி இருக்கிறேன். எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி விட்டீர், செய்து முடித்து விட்டீர். இதை புரிந்து கொள்ள முடியாய், அறிந்து கொள்ள முடியாய் மனக்கண்கள் இன்றைக்கு பிரகாசம் அடையட்டும். தேவாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்தட்டும். உமக்குள் இருக்கிற மேன்மையை, மகிமையை, உமக்குள்ள எங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் காணும்படியாக கண்கள் திறக்கப்படட்டும். தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு உண்டு பண்ணதை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனதுக்கும் அதை தோன்றினதில்லை. ஆனால் நமக்கோ தேவன் தேவ ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு வெளிப்படுத்தல், தேவாவியானவருடைய வெளிப்படுத்தல் இன்றைக்கு உண்டாகட்டும். மக்கள் தேவனை அறிந்து கொள்ளட்டும், ஜீவியங்கள் மாற்றப்படட்டும், ஒரு புது வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உதயமாகட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கட்டும். பயங்கள் நீங்கட்டும், கவலைகள் பாரங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும். ஜனங்கள் மண்டையில் திரும்பட்டுங்க தாவே. இன்றைக்கு இங்கே நடக்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்களில் தேவ ஆவியானவர் கிரியை செய்வீராக. இயேசு அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. தேவ அன்பு அவர்களுக்கு விளங்கட்டும், கண் திறக்கப்படட்டும், வாழ்வு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் உட்காருவோம். காணிக்கையினாலே கர்த்தரை ஆராதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனை பங்கெடுத்துக்கொண்ட நீங்களும் காணிக்கையில் செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது MODD அனுப்பலாம். சபை திட்டு பணிகளுக்காய் கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது ஸ்டேஜில் அல்லது போர்ட்டிகோவில் பெரிய காணிக்கை பட்டியலை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசம காணிக்கையோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கைட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் என் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டானோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே என் தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை பெற்றுக்கொள்வார்கள். புதியதாக வந்த வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயசில கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே ஏற்படும், வெளியே ஏற்படும், மேல் அமர்ந்து ஏற்படும். ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்திகளுடைய புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதில் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது CD ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகளடங்கிய MP3 CDயும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுவால் பெற்றுச் செல்லலாம். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு KS சீனி அவளின் குமாரர் பாண்டியராஜனுக்கும் ஆறுமுகநேரி கிங் ஆஃப் கிங்ஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை சேர்ந்த திருமதி திரு பிரேம் அவளின் குமாரத்தி ஜாஸ்மினுக்கும் திருமண நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்தவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்கள் எவரை காலம் தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 3வது ஓலை அறிவிப்பு. மற்றும் ஒரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ஆரோக்கியநாதன் அவளின் குமாரர் ஸ்டீபன் செல்வநாதனுக்கும் சென்னை ஐனாவரம் லார்ட்ஸ் பவர் அசம்பிளி சபையை சேர்ந்த திருமதி திரு ஜோதி நேஷன் அவளின் குமாரத்தி ரேகாவுக்கும் திருமண நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காரணங்கள் எவரைக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு. மற்றும் ஒரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு சேகர் அவளின் குமாரத்தி ஷாமினிக்கும் நமது சபையை சேர்ந்த திருமதி திரு சந்திரன் அவளின் குமாரர் மோகனுக்கும் திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரும் பரிசுத்தவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தனியாக நியாயமான காலம் எவரைக்காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு. மற்றும் ஒரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு வேணு அவர்களின் குமாரர் ஷாத்ரக் என்று அழைக்கப்படுகிற வினோத்துக்கும் சென்னை ரோஸ் ஆஃப் சாரோன் ஏஜி சபையை சேர்ந்த திருமதி திரு ஏழுமலை அவர்களின் குமாரத்தி சாரா என்று அழைக்கப்படுகிற சத்யபாமாவுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரும் பரிசுத்த விவகாரத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள்
உங்களுக்கு எவ்வளோ காலம் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு. மற்றும் ஒரு முக்கியமான அறிவிப்பு, கிறிஸ்மஸ் புது வருட ஆராதனை நேரங்கள். கிறிஸ்மஸ் அன்று 25ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு ஆராதனை இருக்கும். புது வருடத்தன்று 31ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஆராதனை இருக்கும். இந்த 2 ஆராதனைகளும் ஜீசஸ் கால்ஸ் வானரகத்திலே நடைபெற உள்ளது, நம்முடைய சபையில் கிடையாது. கிறிஸ்மஸ் ஆராதனையும் நியூ இயர் புது வருட ஆராதனையும் அங்கே நடைபெறும். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்மஸுக்கு முந்தின 17ஆம் தேதி 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆராதனை இருக்காது. 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆராதனை இருக்காது. 3 செவ்வாய்க்கிழமை ஆராதனைகள் நமக்கு இருக்காது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இன்றைக்கு நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக டாக்டர் சாம் கமலேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ உலகத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு டாக்டர் சாம் கமலேசன் என்றால் தெரியாமல் இருக்காது. 60-70ஆம் ஆண்டுகள்லாம் இந்தியாவில் வீட்டுக்கு வீடு அவரை தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இங்கே சென்னையிலே பிரசவாக்கத்திலே ஒரு சபையில் பாஸ்டராக அவர் இருந்தார். இம்மானுவேல் மெத்தடிஸ்ட் சபைங்கிற சபையில் போதகராக இருந்தார். ஒரு மிகப்பெரிய போதகர், அருமையாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடியவர். ஏராளமான பேர் அவர் மூலமாக கிறிஸ்து வண்டியில் வந்து வாழ்க்கை மாற்றப்பட்டு இன்னும் பலர் ஊழியர்களாகவும் கிறிஸ்தவ தலைவர்களாகவும் மாறியிருக்கிறார்கள், உருவெடுத்திருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு பெரிய தேவ மனிதர் அவர் இங்கே வருகிறது ரொம்ப சந்தோஷம். வரும்போதெல்லாம் அவர் இங்கே வந்து நம்முடைய சபையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நானும் சிறு வயது முதல் நான் டீனேஜராக இருக்கும்போது இதிலேருந்தே அவரை பார்க்குறேன். அவர் பிரசங்கத்தெல்லாம் கேட்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச போதகர் அவர். இந்தியா தேசத்தில் நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க, ஆனால் இவருக்கு ஒரு தனி இடம் உண்டு, ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை அருமையாக எடுத்து பிரசங்கிக்கக்கூடியவர், போதிக்கக்கூடியவர். இவருடைய பிரசங்கத்தை கேட்க இந்த பட்டணத்தின் 8 திசைகளிலிருந்து மக்கள் ஓடி வருவார்கள். அந்த காலத்தில் வந்து இவர் பிரசங்கத்தை கேட்பார்கள். அதில் நானும் ரொம்ப விரும்பி போய் கேட்டவன் தான் நான் இவருடைய பிரசங்கங்களை. அவரை பார்க்கும்போது, அந்த காலத்தில் பார்க்கும்போது, ஒருவேளை பாஸ்டர் ஆனால், அப்போ நான் பாஸ்டராகவேன்னு நினைக்கல, பாஸ்டர் ஆகிறதே அவ்வளோ விரும்பலை பாருங்கள். ஆனால் ஒருவேளை பாஸ்டர் ஆனால் இவரை மாதிரி தான் இருக்கணும்னு யோசிப்பேன். அந்த அளவுக்கு அவர் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக இருந்தவர். சென்ற முறை வரும்போது, போன வருஷத்தில் வந்தபோது அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் அடலா கமலேசனோடு வந்திருந்தார். இந்த முறை அவர்கள் ஆண்டவரிடத்திலே சென்று விட்டார்கள் சில மாதங்கள் முன்பதாக. இப்பொழுது இந்த முறை தனியாக தான் வந்திருக்கிறாரு. ஆனால் வந்தது மிகவும் சந்தோஷம். அவரை நாம் கரங்களை தட்டி அன்புடன் வரவேற்போம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. அப்பேற்பட்ட அறிமுகம், அதற்கு தகுதியாக நிற்க முடியுமான்னு பெரிய கேள்வி இல்லையா? என் சகோதரன் மனம் உவந்து என்னை வரவேற்கும் அன்பின் சகோதரன், உங்கள் மத்தியில் வந்து நீங்கள் பாடுவதையும் ஆண்டவரை வழிபடுவதையும் பார்த்து என் உள்ளம் குளிர்ந்து போனது மாத்திரமல்ல, தாங்க முடியாமல் கண்ணீரும் தானா. உங்களுக்கு நன்றி. சும்மா வந்து இருந்துட்டு போக அனுமதி கொடுத்தீங்கன்னா போதும், வேறு எதுவும் நான் கேட்கல. எவ்வளோ பாக்கியம் செய்தவங்க நீங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த நகரத்தை அசைக்க சுத்தம் கொண்டு இருக்கார். மறந்துடாதீங்க, விளையாட்டில் சரித்திரபூர்வமாக செய்ய வேண்டிய காரியம் காத்திருக்கு.
இங்கே தான் பரசுவாக்கத்தில் டானா ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கு இல்லையா? இன்னும் இருக்கா? அந்த தெருவில் நிறையா சின்ன சின்ன தெருக்கள் உண்டு. அதில் தாண்டவ ஆச்சாரி தெருன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் ஒரு 2வது மாடியில் இருந்த ஃப்ளாட்டில் நானும் என் மனைவியும் குடியிருந்தோம். தினந்தோறும் ஆண்டவருடைய வசனத்தை படித்து இன்னைக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறார் என்பதை அறிவதற்காக நாங்கள் காத்திருப்பது வழக்கம். ஒரு நாள் என்னுடைய உள்ளான அழுத்தத்தினால் அவர்கிட்ட நான் கேட்டது என்னென்னா, உம்மை நான் சேவிக்கணும், அதற்கு இடையூறாக என் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களெல்லாம் காட்டுவீர் என்றால் நான் அதை அப்புறப்படுத்த விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும்னு கேட்டேன். அவர் நான் சொன்னதை சத்தியம்னு ஏற்று உள்ளே இருக்க கசடு குமரி வர தொடங்கிச்சு. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் போனால் இது இனிமேல் தாங்க முடியாது, ஆண்டவரே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலைன்னா அழிந்து போனேன் என்று அவரிடத்தில் முறையிட ஒழுங்காக வாசிக்க இருந்த பகுதி சும்மா அப்படி கண்ணை மூடிட்டு திறக்கிறதில்ல. கேட்குறீங்களா? நடத்துதலுக்காக இப்படி வச்சுக்கிட்டு வேதத்தை கண்ணை மூடிட்டு எங்கே விழுதுன்னு பார்க்குறது, அப்படி பண்ணலை. அது தவறான வழி. ஒழுங்காக வாசிக்கிற நியமத்தில் அன்னைக்கு வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41வது அதிகாரம் 14-15 வசனங்கள். ஏசாயா 41:15-16 வசனங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே பயப்படாதே, நான் உன்னை பற்கள் உள்ள போரடிக்கும் எந்திரமாக மாற்றுவேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாருக்கு இந்த வாக்கு உரியது? பூச்சிக்கு. Fear not the worm Jacob, for I will make you a new sharp thrashing instrument having teeth. To whom will the promise be applied? பலிக்கணும்னா யாருக்கு பலிக்கும்? பூச்சி. தன்னை பூச்சின்னு ஒத்துக்காதவனுக்கு தொடர்பே கிடையாது. கேட்டிங்களா? கேட்கலையா? வாக்குத்தத்தங்கள் பொருத்தமான நிலையில் தான் ஆண்டவர் அதை அமூலுக்கு கொண்டு வரார். யாக்கோபு என்னும் பூச்சியே பயப்படாத, நான் உன்னை மாற்றுவேன். அன்று துவங்கி இன்று வரை அவர் செய்த ஒரே ஒரு விளைவு பூச்சியை திரும்ப திரும்பவும் மாற்றிக்கிட்டே இருக்கார். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கைவிடாமல் நடத்தினவர் இந்த ஆண்டவர். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி 4 அம்சங்கள். சரிதானா? ஒரு சபை உங்களைப் போல ஆண்டவரை அறிந்து உணர்ந்து தினந்தோறும் அவருடைய அன்பை சுவைக்கும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு அப்படின்னு பாடணும்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்களும் தானே பாடினீங்க. அப்படியே கோபமாக பார்க்குறீங்களே. நீங்களும் தானே பாடினீங்க, நானும் பாடினேன். கண்ணை மூடிட்டு கண்ணீரோடு பாடினேன் நானும். நீர் மாத்திரம் போதும் சுவாமி, வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம். சத்தியமா அப்படி பாடினா, நீர் மாத்திரம் எனக்கு போதும்னா என்ன விதத்தில் நடத்துறீர் சாமி? கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு காலையில் ஆராதனை முடிஞ்சு நான் போகும்போது எந்த நிச்சயத்தோடு நான் போகக்கூடும்?
வசனத்திலேருந்து சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமாக 4 விதமான பொருத்தனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக சீக்கிரமாக சொல்கிறேன். நேரம் ரொம்ப கடத்தலை. நீங்கள் போக வேண்டிய தூரம் ஒருவேளை ரொம்ப இருக்கலாம். முதலாவது அழைப்பு. ஒரு அழைப்பு உண்டு. இந்த அழைப்புனால தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு புது பெயர். A calling that confers a new identity. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பொருத்தனையை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பது எது? அவருடைய அழைப்பு. எங்கே அழைப்பு கொடுக்கிறார்? மார்க்கு 1வது அதிகாரம் 14 20 வசனங்கள். மார்க்கு 1:14 20. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி விசுவாசியுங்கள் என்று சொல்லிவிட்டு, என் பின்னே வா, நான் உன்னை மனுஷன் பிடிக்கிறவன் ஆக்குவேன். காலம் நிறைவேறிற்று. நமக்கு இன்னும் காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நகரத்தை சந்திக்கிறதுக்கு உங்களையும் என்னையும் இந்த சில நகரத்தில் வச்சிருக்கார். வேறு நோக்கங்கள், உங்களுக்கு வேறு அலுவல் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு வேலை இருக்க தான் செய்யும். வேறு அலுவல்கள் உண்டு, பொறுப்பு உண்டு, குடும்ப பொறுப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் உங்களை இங்கே வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இது தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு தெரியும்னா, நீ என் பின்னால் வந்தேன்னா நான் உன்னை மனுஷன் பிடிக்கிறவனா மாற்றுவேன். He gives you a new identity. ஒரு பெட்டி கடை இருக்குல்ல, பெட்டி கடைன்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரியுமா பெட்டி கடைன்னா? தெரியுமா தம்பி? பெட்டி கடைன்னா இந்த கயத்து முனையில் நெருப்பு இருக்கும். பீடி வீடு பிடிக்கிறவன் வந்து, சரிதானா? நான் சொல்கிறது பொருத்தம் தானே? பெட்டி கடை வச்சுருக்கலாம். ஆனால் உன்னை நான் இந்த நகரத்தில் வச்சிருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? காலம் நிறைவேறிவிட்டது. உன் மூலமாக இந்த சத்தியத்தை எடுத்து கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. சும்மா அலட்சியமாக இருக்காத. என்னால் என்ன பண்ண முடியும் சாமி? நான் உன்னை மாற்றுறேன். என் பின்னாலவா, நான் உன்னை மாற்றுவேன். உனக்கு ஒரு புது உருவு கொடுப்பேன். யூ ஆர் அ ப்ரொஃபஸர். இங்கே பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஒரு பேர் போனவர். நீ என்ன பேர் போனவராக இருந்தாலும் சரி, உன் மூலமாக நான் சாதிக்க வேண்டிய சாதனை என்ன? காலம் நிறைவேறிச்சு. இந்த நகரம் என்னை அறிய வேண்டும். எனக்கும் கொடு, நான் உன்னை மாற்றுறேன். உன்னுடைய வேலையை விட்டு நான் வான்னு சொல்லலை. உன் பொறுப்பிலேயே இருந்து அதன் மூலமாக இருக்கும் தொடர்புகளில் இந்த வெளிப்பட வேண்டிய சத்தியம் வெளியாக வேண்டும். கேட்குறீங்களா இல்லையா? இது அவர் கொடுக்கும் ஆணை. உன்னுடைய உருவு நான் மாற்றுவேன். உன்னை அழைத்த அழைப்பினால் உருவு மாற்றுவேன். 4 பேர் அழைக்கிறார் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில். முதல்ல 2 ஜோடி சகோதரர். சரிதானா? நம்புறீங்களா? தெரியாட்டா நான் சொல்கிறத நம்புறீங்க, அப்படி தானே? கொஞ்சம் போய் வசனத்தை பாருங்கள், இருக்கு. முதல் ஜோடி யார்? பேதுருவும் அவன் சகோதரன் என்ன, அவன் பேர் என்ன சொல்லுங்க ஐயா? அந்திரேயா. 2வது ஜோடி யார்? யோவான், அவன் சகோதரன் யாக்கோபு. பயப்படுறீங்களே? அவன் சகோதரன் யாக்கோபு. 2 பேரையும் அழைக்கிறார். முதல் ஜோடி என்ன பண்ணுறாங்க? வலை விட்டாங்க. வலையையும் படகையும் விட்டு அவங்க பின்னால் வராங்க. யார் பின்னால்? ஏசுவாமி. 2வது ஜோடி என்ன பண்ணுறாங்க? வலை, படகு, வேலையாட்கள். இவங்க கொஞ்சம் பச உள்ளவங்க. பச உள்ளவங்கன்னா தெரியுமா தமிழில்? தெரியாதா? ஏதோ பசன்னு யோசித்துறாதீங்க. பச உள்ளவங்கன்னா கொஞ்சம் பணம் உள்ளவங்க.
அவங்களோட கொஞ்சம் பணக்காரர். எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் பின்னால் வர்றாங்க. என்ன நீங்கள் என்ன சொல்கிறது? நான் இப்போ எல்லாத்தையும் விட்டு அவர் பின்னால் போகணுமா? ஆமாம். அப்படின்னா என் வேலையை விட்டுடணுமா? இல்லை. உங்கள் பொருத்தத்தில் இனி நீங்கள் கொண்டிருக்கும் மையப்பொருள் என்ன? அவர் தான். நீர் மாத்திரம் போதும் அப்படின்னு சும்மா பாடி பிரச்சனை இல்லை. இனிமேல் மையப்பொருள் என் வாழ்க்கையில் நீர் தான். உன்னை தான் நம்புகிறேன். நீர் சொல்லுவதை நான் சாதிப்பேன். அப்படி இருக்கும்போது அவர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை மாற்றுவேன். 5 பொருள் இருக்கு ஐயா. அதில் முதலாவது எந்த லக்கை நோக்கி மாறுதல். நாங்கள் ரொம்ப கெட்டிக்காரன்றதுக்காக என்ன அழைக்கிறாரா? அப்படியா? இல்லை இல்லை. ராஜ்யம் வந்துருச்சு. சென்னையில் தேவராஜ்யம் வந்துருச்சு. வந்ததுனால நீ போகிற போக்கில் போனாக்க எல்லாம் அபர்த்தமாயிடும். நான் போகிற போக்கில் நீ போகணும். ஒரு ராஜ்யம். இந்த ராஜ்யத்தினுடைய ஆட்சி எனக்குள்ளே வரணும்னா என்னுடைய திக்கு, என்னுடைய குணம், நான் கொண்டிருக்கும் விருப்பங்கள் மாறணும். நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இப்போ என்ன இந்த ஆள் மெதுவாக நம்மளை மாற்ற பார்க்குறான் அப்படின்னு. நான் மாற்ற பார்க்கல, அவர் அழைக்கிறாரு. நான் மாற்ற பார்க்கல. நான் எப்படி உங்களை மாற்ற முடியும்? இல்லையா? எனக்கு திராணியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அவருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அவர் என்ன சொல்கிறாரு? என் பின்னால் வான்னு சொல்கிறார். நான் உன்னை மாத்துறேன்னு சொல்கிறார். ராஜ்யம் வந்தாச்சு. இந்த ராஜ்யத்தின் ஆட்சி தான் இனிமே பலிக்கும். இந்த ராஜ்யத்தின் மதிப்பு ஈடுகள் தான் செல்லும். நீ எங்கேயோ போய் மூளையில் நின்றுட்டு இருந்தேன்னாக்கா கடைசியில் முழு ஏமாற்றத்தில் போயிடுவ. திரும்பு, விசுவாசி, வா, நான் உன்னை மாத்துறேன்னு அழைக்கிறார். அப்படி அந்த அழைப்புக்கு நான் இணங்கினேன்னா ஒரு புது பெயர், அவருடைய சீடன் என்ற பெயர். அது மாத்திரம் இல்லை, அவருடைய வல்லமையினால் என்னை மாற்றுவேன். தொடர்ந்து இந்த மாறுதல் நடந்துக்கிட்டே இருக்கு. என்னைக்கு தொடங்குதோ அன்னையிலிருந்து கடைசி நாள் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கும் வரை இந்த மாறுதல் நடந்துக்கிட்டே இருக்கு. எப்படி நடக்குது? அவர் வான்னு சொல்ல, நான் அவர் பின்னாக போக மாறுபாடு நடந்துக்கிட்டே இருக்கு. நான் கல்லூரியில் படிக்கும்போது என் கூட படித்த பையன் ஒருத்தன், அவன் ஒரு பாரம்பரியமாக இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன். அவன் சுவாமியை அறிந்துவிட்டான். அவன் பேர் சங்கர் நாராயணன். அவன் தான் எனக்கு சத்தியத்தை முதல்ல காட்டினான். அவன் வாழ்க்கையில் எப்படி ஜோதியோடு, அழகோடு, வசீகரத்தோடு ஆண்டவர் இருக்கிறார்ன்றத தத்ரூபமாக காட்டினான். இந்த தெருல நம்ம ஊரில் நிறைய நாய் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? பரிசவக்கத்தில் வேண்டாத அளவு நாய்கள் உண்டு. இதுங்க ஒரு புது நாய் இந்த பக்கம் வந்துச்சுனாக்கா அதை உபத்திரம் படுறது பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி இவனை யார் உபத்திரம் பண்ணா தெரியுமா? இயேசுவை அறியாமல் சபையின் அங்கத்தினராக இருக்காங்க பாருங்க, அந்த ஆளுங்க. விளங்குதா? ஒருவேளை நீங்களாக இருக்கலாம். அவரை தெரியாது. அவரை தெரிஞ்சவன் வாழ்கிறத பார்த்தத உடனே தனக்கு இல்லாதது அவனுக்கு இருக்குதுன்னு அது எப்படி பெறலான்னு யோசிக்கிறது கிடையாது. இவனை தொலைச்சிடலாம். நிறைய நாய்கள் உண்டு சுற்றி சுற்றி, ரைட்டா இல்லையா? புதுசாக வந்த நாயை தொல்லை பண்ணுறதே அதுங்களுடைய குணம். அதுக்கெல்லாம் அன்போடு பதில் சொல்லுவான். ஒரு நாளும் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. இதனால தான் அவனுக்கு இருந்த சக்தி எனக்கு இல்லாதது. என்ன ஆண்டவர்கிட்ட நடத்தினான். ஹொசூர்னு ஒரு இடத்துல கால்நடை
பண்ணை ஒன்றும் இல்லை. நான் வெட்டினரி காலேஜில் தான் படித்தேன். அங்கே நாங்கள் பயிற்சி பெறும்போது ஒரு நாள் சாயந்தரம் மரத்தடியில் முட்டி போட்டு நானும் சுவாமியை ஏற்றேன். சொன்னது ஒரு சாதாரணம், இவனுக்கு நீ செய்த அருள் நான் பார்க்குறேன், எனக்கும் உமக்கு கருணை இருக்குன்னா எனக்கும் வேணும். அன்னைக்கு வந்த ஆண்டவர் இன்ன வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு நடத்திக்கிட்டே இருக்கார். எத்தனையோ வழிகளில் என்னை வழி நடத்தினார், திருத்தினார். நான் போகிற மார்க்கம் தப்பு என்று காட்டி திருத்தினார். இன்னும் கைவிடவே மாட்டார். என் பின்னே வா, நான் உன்னை மனிதர் பிடிக்கிறவனாக மாற்றுவேன், எனக்கு இல்லாத திறமையை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மாற்றுகிறார். The calling that confers a new identity. அழைப்பின் குரல் கேட்டேன், இது என் ஆண்டவர் என்று உணர்ந்து எழுந்திரிச்ச உடனே சிருஷ்டியே மாறுறார். ஏன்? அவர் தானே என்னை சிருஷ்டித்தவர், இனி மாற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு தானே. உங்களையும் அப்படி தான் மாற்றிட்டுருக்கார். இன்னைக்கு கூட கைவிட மாட்டார். ஆம், இப்படி மாற்றுகிற ஆண்டவரை பற்றி நான் ஒரு வசன குறிப்பு சொன்னேன்னா படிப்பீங்களா? முதலாவது நிருபம், பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 2வது அதிகாரம் 8, 9, 10 3 வசனங்கள். யாராவது படிங்க. பேதுரு. ரைட். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நம்முடைய சபை சென்னையில் ஆண்டவர் வச்சிருப்பது நோக்கம் என்ன? ஒரு சபையாக நாம் முன்னே இல்லாத காரியங்களை இப்போ நமக்கு கொடுக்குறார். அந்த பாக்கியத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு காட்டுறது நம்முடைய பெரிய பொறுப்பு. அழைத்ததுனால நமக்கு ஒரு புது ஐடென்டிட்டி, ஒரு புது அடையாளம், ஒரு புது ஐடென்டிட்டின்னா தெரியுது இல்லையா? நான் இந்தியனா? ஆமாவா இல்லையா? பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? நான் பேசுகிறதுலையும் தெரியுதா? எவனும் பார்க்குறவன் இவன் விபரீதமாக நடக்கிறானே. சங்கர் நாராயணன் எனக்கு இயேசுவை சொல்கிறதுக்கு தகுதி உள்ளவன் யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன? தெரு நாய்களை போத சுற்றி ஓடும்போது ஒருத்தர்ட்டையும் அவன் கோவப்பட்டு நான் பார்க்கல. இவனுக்கு எங்கேருந்தே அது வந்துச்சு? அவன் சொல்கிறது என்ன? இது எனக்குள்ளே வந்த கிறிஸ்து எனக்கு கொடுக்கும் புது குணம், என்னை மாத்துறார். போயிட்டான் சாமிக்கிட்ட அவன். ஆனால் எனக்கு இன்னும் ஆண்டவர் நாள் கொடுத்துருக்கார். அதே சத்தியம், அதே குணம் மாற்றம். அழைப்பின் குரல் கேட்டேன், இது என் ஆண்டவன் என்று உணர்ந்தேன். இப்படி அழைப்பு பெற்றவங்க எந்த முக்கியமான குணத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெறுறாங்க? மன உருக்கம் என்ற குணம். இந்த மன உருக்கம் என்ன பண்ணுது? சூழ்ந்திருக்கும் காரியங்களில் ஈடுபட அழுத்துது. சும்மா பார்த்துட்டு போக முடியாது.
இது எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன அவசியமே இல்லை. உங்களையும் என்னையும் சென்னையில் ஆண்டவர் வச்சிருப்பதன் நோக்கம் சென்னையில் இருக்கும் அவதூறுகளில் ஓரளவாது நம்ம தோளை கொடுத்து மாறட்டும் சுவாமி. வசனம் நான் சொல்கிறேன், நீங்கள் படிக்க வேணாம், குறிப்பு மாத்திரம் வச்சுக்கிடுங்க. மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 39 45 வசனம் வரை. மன உருக்கம் நான் சொல்கிறேனே, இது உள்பொருள் என்ன? மன உருக்கம் உள்ளவர்கள் ஒரு பலனோட காரியத்தை மாற்ற துணியாமல் ஏதோ சாஃப்டாக ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்களோ. கம்பேஷன் இஸ் அ ரேடிக்கல் ஃபார்ம் ஆஃப் கிரிட்டிசிசம். வேதத்தில் கம்பேஷன் சொல்லியிருக்க இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஒரே ஒரு குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35 38 வரைக்கும். 35 38 வரைக்கும். 36வது வசனம் யாராவது வசிங்க. ரைட், அவர்கள் மேல் மனது உருகி. ஐயா, இப்போது நமக்கு நிறைய சந்தடி இருக்குல்ல நம்ம தேசத்தில், இருக்கா இல்லையா? முக்கியமாக எலெக்ஷன்னு ஒன்று கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாவா இல்லையா? இதோடு சேர்ந்து பல விதமான சந்தடிகளும் வரும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி தலைவர் இல்லாத ஆடுகளை போகிற திரிகிறாங்களே, அவங்கள பற்றி நமக்கு அக்கறை இருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ? மேய்ப்பர் இல்லாத ஆடுகளை போல இருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்த்து மனது உருகின்னு வசனம் சொல்லுது. வாட் இஸ் கம்பேஷன்? கம்பேஷன் இஸ் அ ரேடிக்கல் ஃபார்ம் ஆஃப் கிரிட்டிசிசம். நடக்கிற காரியங்களை பற்றி இது தப்புன்னு சும்மா வார்த்தையில் சொல்லாமல் சரியான வழி என்னது என்று நிர்ணயித்து அந்த வழியில் முன்னேறுகிறேன் பாருங்க, அது மகா உன்னதமான ஒரு காரியம். நம்ம தேசத்துக்கு தேவையான அதி முக்கியமான ஒரு பொருள். பேச்சில் நிறையா பேர் பேசுகிறாங்க இல்லையா? நீங்கள் பேச மாட்டீங்களோ? யார் யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தனித்தனியாக எடுத்து டைசெக்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு அணுவாக பிரித்து வச்சு அவங்களுடைய தவறுகள் என்னன்னு அட்டவணை போட்டு அழகாக சொல்லுவோம். ஆமாம், இதெல்லாம் சொல்கிறையே, இதுக்கு பதில் இருக்கா? யார் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது இருக்க பிழையை தான் சொல்லணும். அப்படியா? அப்போ நான் வாழ்கிறது என்ன? மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றேன்னாக்கா இந்த சமுதாயத்துக்கு என் மூலமாக ஆண்டவர் கொடுக்குற பாக்கியம் என்ன? கம்பேஷன். மன உருக்கத்தினால ஈடுபாட்டுக்குள்ளே போகும்போது அது இஸ் அ ரேடிக்கல் ஃபார்ம் ஆஃப் கிரிட்டிசிசம். சூழ்ந்திருக்கும் தவறுகளை கண்டிக்கும் சரியான வழி என்ன? நான் இணங்க போகிறேன். மன உருக்கம் கொண்டு ஜெபிங்கள்னு சொன்னார். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன கேட்க சொன்னார்? பரலோகத்திற்கிற பிதா அறுவடை ஆள்களை அழைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அறுவடை பெரியது, அறுக்கிறவன் இல்லை. அறுக்கிறவன் சாதாரண ஆள் இல்லை. ஹீ இஸ் நாட் அ கிரிட்டிக். எல்லாரையும் தவறு கண்டுபிடிக்கிறவன் அறுவடைக்கு தகுதி இல்லை. அப்பேற்பட்டவனை எழுப்புறது யார்? அவர் தான் பண்ண முடியும். அறுவடையின் தலைவன் இருக்காரு, அவர் அழைக்க.
நம்ம தேசத்தில் அழைக்க, ஈடுபாட்டில் இருப்பதற்கு அழைக்க, உத்தமமாக அவருடைய பிள்ளைகளாக அவரை ஏற்றவர்கள் ஈடுபட, சரித்திரம் மாற. Compassion. Compassion, please, if you are taking notes, please write this down. Compassion is a radical form of criticism. சூழ்நிலையில் நடப்பது தப்புன்னு சொல்கிறதுக்கு சரியான வழி என்ன? மன உருக்கத்தோடு ஈடுபடுறது. நான் சொல்கிறது கேட்குறீங்களா, கேட்கலையா? கேட்குறீங்களா? கோபம் வருதா? இன்னும் எந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாக்கா அப்போ நான் போய் ஈடுபடணுமா? நான் சொல்லலை ஐயா, அவர் சொன்னார்னா செய்யுங்க. சூழ்நிலையில் இருக்கிறத அப்படியே விட்டுட்டு யாராவது போய் மாற்றிட்டோம்னாக்கா குழப்பத்தில் இருக்கவன்னா ஈடுபடுறான். ரெண்டாவது கம்பேஷன், மன உருக்கம். மூணாவது என்ன? அவர் கொடுக்கும் ஆணை, கமிஷன். அவர் கொடுக்கும் ஆணை. இது கொஞ்சம் பெரிய பத்தி, இப்போ படிக்க வேணாம், குறிப்பு குடிச்சுக்கோங்க, வீட்டில் போய் பாருங்கள். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 13வது அதிகாரம் 3வது வசனம் வரை அந்தியோக்கியா என்ற நகரத்தில் ஒரு புது சபை. அந்த சபையில் இருக்கிற அங்கத்தினர் பலதரப்பட்ட சமுதாயத்தின் பிள்ளைகள், சேர்ந்தவர்கள். இப்போ ஒரு சபையில் சேர்றதுக்கு காரணம் என்ன? இயேசுவை சுவைத்தவர்கள். இந்த அந்தியோக்கியா சபை விஸ்தரிப்பு இந்த முதல் 3 வசனங்களில் இருக்குது, 13வது அதிகாரத்தில். அதை கொஞ்சம் படித்து பாருங்கள். வெவ்வேறு தரப்பட்டவர்கள் அந்த சபைக்குள்ளே வந்தாங்க. கூடியிருப்பதற்கு காரணமே கிடையாது. ஒன்றே ஒன்று காரணம், இயேசு கிறிஸ்துவை சுவைத்தவர்கள். நம்ம கூடியிருக்கிறதுக்கு காரணம் அது ஒரே ஒரு காரணம் தானே? சரியா இல்லையா? வேறு எதையும் நம்ம கேட்குறதில்ல. இயேசுவை அறிந்தேன். இங்கே வந்து உட்கார்ந்தாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் எப்பவும் தேடி வர்றது உங்களுக்கு செய்தி சொல்லணும்னு வர்றதில்லை, இங்கே உட்கார விட்டிங்கன்னா போதும். இங்கே உட்காந்து கண்ணீர் வார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். பெரிய ஆசீர்வாதம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இப்பேற்பட்ட சபை ஒன்று உண்டா? அந்த சபையை புரசவாக்கத்தில் ஆண்டவர் நிலை நிறுத்தினதுடைய நோக்கம் என்ன? புரசவாக்கம் மாற வேண்டாமா? there is a commission. அவர் கொடுத்த அந்த ஆணையினுடைய சில அம்சங்களை மாத்திரம் சொல்கிறேன், கொஞ்சம் தயவாக கேளுங்க. அந்தஸ்து, பதவி, உயர்வு, அதிகாரம் இதை விட்டு விட்டு தொண்டு எப்படி செய்யலாம்? எனக்கு பதவி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. பதவியை ராஜினாமா செய்யணும்னு நான் சொல்லலை, தப்பாக கேட்காதீங்க. ராஜினாமா செய்யணும்னு நான் சொல்லலை. பதவியை மோகமாக பற்றி கொண்டு இருக்காதீங்க. வச்சிருக்க நோக்கம் என்ன? உங்களுக்கு இருக்கும் விஸ்தாரணமான பொறுப்பு, அந்த பொறுப்பை இயேசுவுக்காக பயன்படுத்துங்க. சத்தியத்தையும் நேர்மையையும் உண்மையையும் நீதியையும் நிலைநிறுத்துங்க. அப்படி நிலைநிறுத்தும் போது உங்கள் மூலமாக ஒரு மனம், ராஜ்யத்தின் மனம் நம்ம நகரமெல்லாம் வியாபிக்கும். உங்கள் மூலமாக நேர்மையின் சவகாசம் மற்றவர்களுக்கு கிடைக்கும். அதிகாரம் அல்ல, தொண்டு. ரெண்டாவது, ஒரு யானைக்கு மதம் பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நான் பார்த்ததில்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மதம் பிடிச்ச யானை? யானையே பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்கள? மதம் பிடிச்சதுன்னா
அது தான் செய்கிறது அதுக்கே தெரியாதுன்னு தன்னுடைய பெரிய பலத்தை வச்சு சும்மா மரத்தெல்லாம் தூக்கி தாக்கி போட்டு போகும். முன்னால் மனுஷன் நிற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு வீரியம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவன் செய்கிற காரியங்கள் மற்றவங்களை அழிக்கும்னு அவன் யோசிக்கிறதே கிடையாது. இப்படி அதிகாரம் உள்ளவர்கள் நிறையா இருக்காங்க. உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தார் என்றால் அந்த அதிகாரத்தை பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் அடக்கம் மற்றவர்களுக்கு சாட்சி. யோசித்து பார்த்துருக்கீங்களா? எல்லா வேலைக்கும் ஒரு அதிகாரம் உண்டு. அதிகாரம் இல்லாமல் பொறுப்பு கிடையாது. There is no responsibility without authority. The more the authority, the more man doesn't know how to handle it. யாரும் குறுக்க வந்தா ஒரு மதம் பிடிச்ச யானையை போல. எனக்கு ஆண்டவர் சொல்வது என்ன, உனக்கு நான் கொடுத்த அதிகாரத்தை அடக்கத்தோடு அன்போடு பரிவோடு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விமோசனமாக பயன்படுத்து. பவர் இஸ் நவ் த பவர் ஆஃப் த கிராஸ். சிலுவையில் நான் கண்ட அந்த வல்லமையை என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்கிறேன். மூணாவது, சின்ன குழுவாக சேர்ந்து மற்றவனை ஒரு தகர்க்கிறது. நமக்கு அனுகூலமாக இருக்கிறவங்கள சேர்த்துக்கிட்டு மற்றவங்கள ஒதுக்கிடுறது. இது காலேஜில் கூட ஸ்கூலில் கூட நடக்கும், சாதாரண காரியம். அலுவலகத்தில் சில இடங்களில் யாருக்கும் இடம் கொடுக்காம ஒதுக்கும். அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது. பெரோக்கியலிசம் வெர்சஸ் சாலிடாரிட்டி. எளிமையில் கஷ்டப்படுறவங்களோட சேர்ந்து நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு என்னை ஆண்டவர் அழைக்கிறார். பொசஷன்ஸ், எனக்குள்ள உடைமைகளை இழுத்து பிடிக்காம என்னுடைய உடைமைகளை நான் உடையவனாக்கிறேன். எனக்குள்ள சொத்தில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன். யார் சொன்னா அது? யார் சொன்னா? சகேயு இல்லையா? உள்ளதை ஆண்டவர்கிட்ட பாதியை கொடுக்குறேன், அடுத்த பாதியை நான் வச்சிக்க மாட்டேன். எங்கெங்கே இருந்து தப்பாக லஞ்சம் வாங்கினேனோ அதெல்லாம் நாளத்தனே திரும்ப கொடுக்குறேன். நம்ம தேசத்தில் இந்த மாதிரி ஒரு ஆவி வந்துச்சுன்னா எப்படி மாறும்? நீங்கள் சிரிக்கிறதுனுடைய எண்ணம் என்ன? இப்படி எங்கேயா மாறப்போகுது? அப்படி தானே? அந்த எண்ணத்தினால்தான் சிரிக்கிறீங்க. வழியோரமாக நடந்து வந்தார் இயேசு. இவன் மரத்து மேலே ஏறி உட்காந்துருந்தான் இல்லையா? குள்ளனாக இருந்தவனுக்கு மரத்தில் ஏறினா தான் தெரியும். ஏறி உட்காந்துருக்கவனை கீழே இருந்து பார்த்து சகையுன்னார். அப்போவே தொப்புன்னு விழுந்துருக்கணும் அவன். ஏன்னா என் பேர் எப்படி இவருக்கு தெரியும்? முன்ன பின்ன தெரியாதவர்னு யோசித்து நான் மரத்து மேலே ஏறி உட்காந்தேன். என் பேர் தெரியுதே. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? என் பேர் தெரிஞ்சால் என்னை பற்றி இன்னும் என்ன தெரியும் அவருக்கு? நான் கொள்ளை அடித்ததெல்லாம் தெரியுமோ? என்ன சொல்லுவார்? டேய், நீ நரகம் தான் போகிற. மரத்து மேலே ஏறி உட்காந்தாக்கா உயர்ந்துட்டேன்னு யோசிச்சுட்டியோ? சகேயு, இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வரணும். என்ன பாக்கியம் ஆண்டவர்! இவ்வளோ பெரிய மெட்ராஸில் என் வீட்டுக்காக வர போகிறீங்க? எனக்கு தகுதி கிடையாது சுவாமி, நல்லா தெரியும் எனக்கு. என் வீட்டுக்காக வர போகிறீங்க, நான் ஒரு நிமிஷம் தாமதிக்க மாட்டேன். நீங்கள் மனசை மாற்றுறதுக்குள்ளே நான் டக்குன்னு இறங்கி வந்துடுறேன். வாங்க, என் வீட்டுக்கு வாங்க. அடுத்த வசனத்துக்கும் அந்த வசனத்துக்கும் நடுவில் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. அதில் என்ன நடந்துச்சோ தெரியாது. அப்புறம் என்ன சொல்கிறான்? எனக்கு உரிய சொத்தில் பாதி
அவசரம் இல்லை இனிமே. நீர் என்ன ஆட்சி செய்யும்போது என்னை பிடிச்சிருந்துச்சே இந்த உடைமைகள், அந்த பிடி போச்சு. அவர் உங்களை ஆளும்போது உங்களை இதுக்கு முன்னால் பிடிச்சிருக்கு பாருங்க, அது என்ன தான் பிடிச்சிருக்கோ எனக்கு தெரியாது. அந்த பிடியெல்லாம் இனி உங்களை பிடிக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அதிகாரம் எனக்குள்ளே வந்துடுச்சு. நீர் மாற்றும் போதும், அது சலுகை இல்லை, நம்ம செய்கிற சலுகை இல்லை. நீர் மாத்திரம் போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குணம் இருக்கே, இது வேணாம் எனக்கு இனிமே. நீர் மாத்திரம் போதும் எனக்கு, இந்த பிடியிலிருந்து என்னை விடுவிக்கிறீர் சுவாமி. தப்பினேன், பாதி ஏழைகளுக்கு கொடுத்துக்கிறேன், அடுத்த பாதியை நான் வச்சுக்க மாட்டேன். எங்கெங்கெல்லாம் எடுத்தேனோ நாளத்தினே திரும்ப கொடுக்குறேன். ஐ எம் அவுட் ஆஃப் திஸ், நோ மோர் ஹோல்ட். என்னை பிடிச்சிருந்த இந்த பாவம் விட்டுச்சு, விடுதலை பெற்றேன் சுவாமி. இப்படி சென்னையில் எல்லாருக்கும் விடுதலை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளை ஒரு சபைன்னு வச்சுருக்காரு, நோக்கம் என்ன? நம்ம மூலமாக இந்த சத்தியம் வெளியாக வேண்டாமா? ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, என்ன பொறுப்பு உண்டா இல்லையா சொல்லுங்க? அழைச்சவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை நிச்சயமாக செய்வார். என் பின்னே வாங்க, நான் ஒன்றை மனுஷன் பிடிக்கிறவரா ஆக்குவேன். இட்ஸ் அ கமிட்மெண்ட் தட் ஹி மேக்ஸ் அண்ட் ஹி வில். ட்ரஸ்ட் ஹிம். யூ டோன்ட் ஹாவ் டு டூ எனிதிங் எக்ஸ்ட்ராடினரி. தலைகளை நிற்க வேண்டாம், குதிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அவர் பின்னா போ. நடக்க வேண்டியது எப்படி நடக்கும்? தானாக நடக்கும். நான் இப்போது வாலிபனாக இருந்தேன் ஐயா, அவரை நான் அறியும் போது. இப்போ கொஞ்சம் வயசாச்சு. இத்தனை வருஷமும் என்னை விடாமல் கரம் பிடித்து நடத்தி திருத்தி கொண்டு வந்தவர் அவரே. மாறவே மாட்டார். கடைசியாக சொல்ல வேண்டிய காரியம், எல்லாம் இந்த விதமான மாறுபாடும், சமுதாய மாறுபாடும், தேசிய மாறுபாடும், சென்னையில் வர வேண்டிய மாறுபாடும் விளையும் பொழுது சுற்றி இருக்கவன் சொல்கிறது என்ன? அந்த சபையை பார்த்தியா? அந்த சபையில் இயங்குனர் யாரு? சபையோர் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அந்த சபையில் இயங்குகிறார். அவங்கள நிரப்பி மாற்றி பயன்படுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருந்தாங்களாம். அவங்க கொஞ்சம் சாதாரண தொடர்பு இல்லை. அந்த அம்மா கொஞ்சம் பெருசு, சரிதானா? அவர் கொஞ்சம் மெல்லியவர். இதில் ஏதாவது அபிப்பிராய வேறுபாடு வரும் இல்லையா? கணவன் மனைவி வரத வரும் இல்லையா? ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, ஏன் அப்படின்னு யோசித்தேன் நான். ஒருவேளை உங்களுக்கு வராதோன்னு யோசித்தேன். அபிப்பிராய வேறுபாடு வந்த உடனே அந்த அம்மா ஹாக்கி ஸ்டிக் எடுத்துக்கிட்டாங்க. இவர் வேறு வழி இல்லாமல் ஓடுறார். இந்த நம்ம வீடுகளில் விருந்தினரை வந்தாக்கா முதல்ல உபசரிக்க உட்காருங்கன்னு சொல்கிற சோஃபா போட்டு வச்சுருப்போம்ல, அதில் ஒரு மேஜை கொஞ்சம் தரையோடு ஒட்டின மேஜை, அது கீழே போய் அவர் பூந்துக்கிட்டா அந்த அம்மாவால் பின்னால் போக முடியாது. அது என்ன பண்ணிச்சு, ஹாக்கி ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு, அவர் பேர் ஜான். ஜான், நீ வெளியில் வரையா இல்லை நான் வரட்டா? ஜான் என்ன சொல்கிறாரு, நான் தான் எஜமான், இந்த வீட்டுக்கு யார் எஜமான்? நான். அப்படி இருக்க இப்போ நான் இந்த டேபிளுக்கு அடியில் இருக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். நீ என்ன சொன்னாலும் இங்கேருந்துன்னா
வரமாட்டேன். தோல்வி வாழ்க்கையில் வந்துச்சுன்னா எத்தனையோ வகைகளில் அதை நம்ம மற்றவங்களுக்கு விவரித்து கூறலாம். இந்த தோல்வி காரணம் என்ன? இதை நான் 2 நாளில் ஐ கேன் கான்கர் இட். ஏன் கான்கர் பண்ணல? இன்னும் நான் அந்த தீர்ப்புக்கு வரல. உண்மையாக சொல்லுங்கள், நான் தீர்ப்புக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டு மேஜிக் அடியில் பூந்துட்டு இருந்தா இது என்ன அர்த்தம்? சாட்சியாக நம்ம சபை இந்த நகரத்தை அசைக்கணும்னா உண்மையை ஒத்துக்கணும். ஐயோ, தோல்வியில் வாழ்கிறேன், தூய ஆவியானவரே இதை கண்டித்து கூறுறது மாத்திரம் அல்ல, வெற்றிக்குள்ளே என்னை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வெற்றிக்குள்ளே என்னை நடத்தும். 4 ஸ்டெப்ஸ் மடமடன்னு சொல்லிட்டு உட்காருங்க. முதலாவது, அதை ஆமோதிங்க. தேவை இருக்கு. ரகசியமாக தோல்விக்குள்ளே இருந்து பகிரங்கமான வாழ்க்கையில் அந்த தோல்வி நம்மளை கட்டுப்படுத்தும். கேட்குறீங்களா? கேட்கலையா? என்னதான் இருந்தாலும் அவன் வச்சு நல்லா இழுத்துக்கிட்ட, ஏய் நீ போய் என்ன ஊழியமாக செய்ய போகிற சொல்லிக்கிட்டே இருப்போம். கட்டுப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால், சுவாமி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது வந்த வாழ்க்கை வேணாம். ஃபர்ஸ்ட் acknowledge your need. Second, confess. உள்ள காரியங்களை இதுதான் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நம்ம பிடிச்சிருக்க அந்த காரியங்களை ஆண்டவர்கிட்ட பகிரங்கமாக, சுவாமி எனக்கு வெற்றி வேணும். 3வது, வாட் யூ ஹவ் கன்ஃபெஸ்ட் வாழ்க்கை விட்டு போச்சா அதை அந்த இடத்த ஒப்புறதுக்கு பரிசுத்த ஆவியின் நிரவுதலுக்காக திறந்து வைங்க. தானாக நிரப்புவார், விட மாட்டார். சும்மா நம்ம தோல்வியில் வாழ்கிறது அவருக்கு பிரியமா என்ன? வெற்றிக்குள்ளே நம்மளை நிலை நிறுத்தி நம்ம மூலமாக சாதிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் வச்சுருக்கார். தென் ரிலீஸ் த பவர். அதுக்கப்புறம் கைப்பிடி, இந்த நாடின்னு சொல்லுவாங்கள்ல, பிடிச்சிக்கிட்டே நான் உயிரோடு இருக்கேனா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அவர் உங்களை பிடிச்சாருன்னா விட மாட்டார். அவருடைய சக்தி உங்களை ஆளும் பொழுது வெற்றி நிச்சயமாக, அவருடைய வெற்றி உங்கள் மூலமாக பலிக்கும். நாடி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. பரிசுத்த ஆவி இருக்காரா இல்லையா அந்த கேள்வியே கிடையாது. கொண்டவர் ஆள தகுதி உள்ளவர். கொண்டவர் அன்பினால் உங்களை ஆட்கொள்கிறார். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இந்த சபையை கொண்டு இந்த நகரத்தை மட்டுமல்ல, இந்த தேசத்தையே அசைப்பார். இணக்கம். ஆண்டவரே உமக்கு இணக்கம். போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. சத்திய தேவன் உங்களை ஆண்டு உங்களை வல்லமையாக சரித்திரத்தில் பயன்படுத்த காத்திருக்கும் தேவன். அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று தோமா கதறினான். வெளிப்பாடு வந்த உடனே என் ஆண்டவரே என் தேவனே என்று கதறின அவன் எங்கள் தேசத்தை உம்முடைய சத்தியத்துக்கு ஏதுவாக திருப்புவதற்காக தன்னையே ஒப்படைத்தான். இது சரித்திரம், நாங்கள் எல்லோரும் அறிந்தது. இப்போ எங்கள் தேசத்தில் அதே விளைவு வேணும் சாமி. நானும் இன்னைக்கு உம்மை தரிசித்து என் ஆண்டவரே என் தேவனே என்று உமக்கு என்னை சமர்ப்பிக்கிறேன்.
ஒளிந்து மறைந்து இருந்த வாழ்க்கையில் இருந்து வெற்றி பெறுவதற்காக சரண் உம்முடைய கரத்திலே. இயேசுராஜா, என்னையும் ஏற்றுக்கொள்ளும். ஐயா, இந்த ஜெபத்தை நான் பண்ணுறேன். இப்போ என்னை ஆண்டவர் அங்கீகரித்து ஆட்கொள்ளட்டும். ஒளிந்திருக்கும் வாழ்க்கையிலிருந்து வெளிவந்து அவருக்கென்று பகிரங்கமாக வாழ விரும்புகிறேன். என்னையும் இந்த ஜெபத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வீர்கள் என்றால், இருந்த இடத்துலையே உங்கள் கையை கொஞ்சம் உயர்த்தினீங்கன்னா உங்களுக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, கரம் உயர்த்துவது உமக்கு வெறும் கையை மாத்திரம் நீ பார்க்கல, இதயத்தை பார்க்கிறீர். என் இதயம் சுவாமி பயந்து நடுங்கி ஒன்றுமில்லாமல் இங்கேயும் அங்கேயும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்த எனக்கு இன்னைக்கு நீர் காட்டின வழிக்காக ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்டருளும். பயம் என்ற ஆவியிலிருந்து பயப்படாதே, சிறு மந்தையே, பிதா உன்னை பயன்படுத்துவதற்கு சித்தம் கொண்டார் என்று எங்கள் சபைக்கு சொல்லும். இந்த நகரத்தை அசையும் சுவாமி, எங்கள் தேசத்துக்கு வழிகாட்டும் சுவாமி, என்னையும் பயன்படுத்தும். இயேசுவின் தூய நாமத்திலே நானும் நாங்களும் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஆமேன், ஆமேன். God bless you. Thank you. நாம் அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக. ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்ம இங்கே வைத்திருக்கிறார். இந்த பட்டணத்தில், இந்த நாட்டிலே, இந்த நாட்களிலே, இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நம்ம வைத்திருக்கிறார். நம்முடைய ஜெபம், நாம் வாழும் வாழ்க்கை, நாம் இந்த உலகத்துக்கு முன்பாக சாட்சியாக இருப்பது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக, தாக்கத்தை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சும்மா இல்லை, சும்மா அப்படியே வந்துட்டு போகிறதுக்காக இல்லை, ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய நோக்கங்கள் பெரிதாக இருக்கிறது கர்த்தாவே. எங்களை ரட்சித்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை இம்மட்டுமாய் நடத்தி இந்த இடத்துல வைத்திருக்கிறீர். உடைய நோக்கங்கள் பெரிதாக இருக்கிறது கர்த்தாவே. இந்த நோக்கங்களை நிறைவேற்ற கர்த்தாவே, இந்த வார்த்தைகளில் நீர் கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்டிலே, இந்த ஊரிலே எங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்ற நீர் உதவுவீராக. ஸ்தோத்திரம். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய காரியங்களை செய்ய, உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்படிப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் மாறட்டும், ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணட்டும் கர்த்தாவே. அநேகரை கவர்ந்து இழுக்கக்கூடியவர்களாக, அநேகருக்கு இயேசுவை காண்பிக்கக்கூடியவர்களாக, இயேசுவண்டில் நடத்தக்கூடியவர்களாக கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவளை காணுகிறவர்கள் இயேசுவை காணட்டும், நல்ல தேவனை காணட்டும், தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் அன்பையும் காணட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை காணட்டும். உமக்கு எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.